ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா போர்டில் மாடு வரைஞ்சி அதுக்கு பால் கறந்துட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இதை பற்றி பின்னாடி சொல்கிறேங்க. இப்போது இந்த வீக் எங்கள் தோட்டத்தில் நடந்த ஃபீல்ட் ட்ரிப்பை பற்றி பார்க்கலாங்க. இந்த டைம் வந்து வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க தோட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஆடு மாடு கூட எல்லாம் விளையாடிட்டு அதுக்கு தீவனம்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தாங்க. இவங்க ஸ்கூல் எங்கள் தோட்டத்துலேருந்து 25 to 30 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்கும். அதனால வந்த உடனே லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எப்போவுமே வந்து ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கள் சைடில் இருந்து முருங்கை இலை சூப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பர்ஃபி இல்லை இந்த வீட்டில் ரெடி பண்ண ஏதாவது ஒரு ஐட்டம் கொடுத்துட்ருப்போம். அதே மாதிரி தான் இந்த தடவை ரெடி பண்ணோம். ஆனால் இவங்க குழந்தைங்களுக்கு அவங்களே வந்து சூடான பால் சமோசா எல்லாமே வரும்போதே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் ரெடி பண்ணி வச்ச முருங்கை இலை சூப்பு, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண பலாப்பழம் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்களும் பிரிஸ்காக ஃபீல்ட் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது சீட்லிங் ட்ரேயில் இருந்துதாங்க. குழந்தைகளை வந்துட்டு 4 மெம்பர்ஸ் குரூப்பாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி உட்கார வச்சுட்டோம். ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்துட்டு சின்ன சின்ன சீட்லிங் ட்ரே கொடுத்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கோகோபீட் அண்ட் வர்மி கம்போஸ்ட் மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் கொடுத்துட்டு என்னென்னலாம் போடணும், எப்படியெல்லாம் பண்ணணும், எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம், இதோட பெனிஃபிட் என்னங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். குழந்தைங்களும் அழகாக நாங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணி சீட்லிங் ட்ரேயில் வந்துட்டு சீட் போட்டு தண்ணியெல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வெயில வச்சுருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது கோகோபீட் பிளாக் வந்துட்டு எப்படி அதை பொடியாக மாற்றுறது அப்படிங்கிறது தான். கோகோபீட் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத வந்துட்டு நாங்கள் ஓரலாக சொன்னால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் ஒரு பிளாக்கை வச்சு அதில் வந்து ஒரு 15 to 20 லிட்டர் தண்ணி நாங்கள் ஊற்றி காமிச்சோம். ஸோ தண்ணி ஊற்ற அது எல்லாமே அப்சர்வ் பண்ணி உள்ளேயே வச்சுக்கிச்சு. ஃபைனலாக கொஞ்சம் நேரம் அது ஊறினதுக்கப்புறமா வந்து இது மாதிரி பொடியாக மாறுச்சு. ஸோ இதிலிருந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து உங்கள் செடிகளுக்கும் மரங்களுக்கும் இந்த கோகோபீட்னால் கிடைக்கிற யூஸ் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்களும் ரொம்ப அழகாக அது கற்றுக்கிட்டாங்க. ஈவன் சில குழந்தைங்களும் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுறோன்னு சொல்லி அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக மில்க் த கவ் ஆக்டிவிட்டி. இது வந்து நாங்களே 2 போர்டில் வந்து மாடு வரைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க. இதுக்கு எதுக்காக வச்சோம் அப்படின்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் மாடு இருக்காது, மாடில் பால் கறக்கிறது எப்படி பால் வருதுங்கிறது யாருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ சும்மா இது ஒரு ஃபன் ஃபில்ட் ஆக்டிவிட்டியாகவும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலேருந்து தான் இதை வச்சுருந்தோம். அடுத்ததாக வந்துட்டு சாப்ளிங். நாங்கள் வந்துட்டு மிளகா அண்ட் கத்திரிக்காய் நாற்று வச்சுருந்தோங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நாற்று கொடுத்து அது எப்படி நட்டணும் அப்படிங்கிறத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்களும் வந்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் வர போகிறாங்களே, அவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியுமா, எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சில விஷயங்களெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இது எனக்கு தெரியும், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு குழந்தைய மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸையும் வந்துட்டு அழகாக மேனேஜ் பண்ணி கடைசி வரைக்கும் வந்துட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க.